காலையில் என்னப்பா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால், நீ இன்னும் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணவே இல்லையா, போயிட்டு சேட் பாரு அப்படின்னு சொன்னார். ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஏதோ ரெசிபி அனுப்பிச்சிருந்தாரு. கேழ்வரகு அடை நல்லா நெய் போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரீல் தான் அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு கேழ்வரகு அடை அவ்வளோவா செய்ய தெரியாது. ஸோ அம்மா தலையில் கட்டிட்டு அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. நெய்லாம் நிறைய விட்டு நல்லா மொறுன்னு செஞ்சுருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வில்லேஜ் ரோஸ் மில்க், அதில் வந்து ரோஸ் மில்க் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஷாப்பில். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் குடித்தாச்சு. இன்றைக்கி கந்த சஷ்டியோட 7வது நாள். எல்லாருமே 6 நாளோட முடிச்சிருவீங்க. பட் சில பேர் வந்து 7வது நாளுமே ஃபாலோ பண்ணுவீங்க. நான் வந்து 7th டேவுமே திருக்கல்யாணம் வந்து நம்ம சாமிக்கு காலையிலே படைச்சிட்டு நம்ம திருக்கல்யாணம் பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் பார்த்தா அன்னையோட கம்ப்ளீட்டாக வந்து கந்த சஷ்டி வந்து முடியுது. நான் வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போகல, பட் வீட்லேயே வடை செஞ்சு படைச்சிட்டேன். ஸோ யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இந்த வருஷம் இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைவேறிடும். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க.